ஒரு விசுவாசத்தின் பிள்ளையாய் மாற்ற போறார். ஒரு விசுவாசத்தின் புதிய பிள்ளைகளை மாற்றுவதற்கு அப்படி அந்த பழைய இருதயத்தை மாற்றி, ஐயோ நான் இப்படி வாழ்ந்து விட்டேனே, இப்படி நான் ஜீவித்து விட்டேனே, இப்படி பெய்விட்டேனே, சுயநலம் உள்ள பாத்திரமாய் பெய்விட்டேனே என்று சொல்லி கண்ணீரோட என்ன செய்கிறாய்? சுயநலத்தை முறித்து நீ நற்கிரியை செய்ய தொடங்காய். கர்த்தர் உனக்கு பிதாவாய் இருப்பார், கர்த்தர் உனக்கு தேவனாய் இருப்பார், கர்த்தர் உனக்கு எல்லாமா இருந்து உன்னை நடத்துவதற்கு நீ இன்றைக்கு ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாய் மாற முற்றிலுமாய் உன் சரீரத்தை இடித்து நொறுக்கி தளர்த்தி, ஒலிவ மரத்தை இடித்து இடித்து எண்ணெய் பொழிகிறது போல கிறிஸ்துவின் சரீரத்தை அடித்து நொறுக்கி அதிலிருந்து வந்த ரத்தம், ஹல்லேலூயா, நீ இடிந்து பொழிகிறதை பார்த்து அந்த ரத்தத்தை உன் மேல ஊற்றுவா. உன் வியாதிகள் மாறி நீ சுகமடைவா, நீ சமாதானம் அடைவா, உன் அக்களிப்பு மாறி போகும், சஞ்சலம் மாறி போகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை விலைக்கிரயமாய் வாங்கின உடனே பிசாசு உன் வீட்டை விட்டு வெளியேறுவாய். நீ சுதந்திரவாளியாய், இயேசுவின் சுதந்திரவாளியாய் மாற்ற கர்த்தருடைய கரம் உன் வீட்டுல பெரிய காரியம் செய்யும். பின்ன பார்த்தா சொன்னா இந்த இருதயம் மாறினவரை பக்கத்து வீட்டு அனுபவம் சகோதரன் கூப்பிடுவாங்க. அடுத்தவனை பார்த்தா வா சாப்பிட்டு தம்பின்னு சொல்லுவாங்க. வஸ்திரம் இல்லாத வஸ்திரத்தை கொடுப்பாங்க. அமைதியில் இல்லா விட்டு அமைதியை கொடுப்பாங்க. கொடுத்து நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் கிரியை கற்றுக்கொள்றதான் பரலோக ராஜ்யம். ஆமே. பிரைஸ். இப்ப சொல்லுங்க, நீங்க சபை பரலோகத்துக்கு போகுமான்னு சொல்லுங்க. உங்களை படிப்பிக்க வேண்டிய தேவை இல்லை, இப்ப படிப்பிக்க வேண்டிய இருக்குது. சுயநலமா வாழ்ற உங்களுக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏது சபையில போனாலும் உங்களுக்கு பரலோகம் போன்னு சொன்னா இது இல்லாம வேற வழியே கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சபையில வார நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு சுயநலத்தை விட்டு இந்த குணத்துக்குள்ள வந்தால் மாத்திரம்தான் பரலோகமே தவிர வேற எங்கேயும் வழி இல்லை என்று சொல்லி தீர்த்து நான் சொல்லுகிறேன். அடுத்த செய்திகளை பார்ப்போம். பரலோகத்துக்கு என்னெல்லாம் சரி. இது ஒரு சிறிய நற்கிரியை தான். இது ஒரு பக்கமாக்கும். நீ அன்றாட வாழ்கையில ஒரு பக்கம். 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு 100 ரூபாய் ஒரு கிரியை, இவ்வளவுதான் இந்த நாள்ல பைசா. இது ஒரு கிரியை. என்ன புதிய செய்தியை கேட்கறீங்க? இல்ல பாஷா, எனக்கு ஒண்ணும் திகைய இல்ல, எனக்கு ஒண்ணும் நல்ல இல்ல, எனக்கு எல்லாம் குறவாக்கும். உள்ளதுல நற்கிரியை செய்துப்பா, கர்த்தர் உன்னை உயர்த்துவா. ஒரு புதிய இருதயம் சொன்ன எப்படி? இயேசு உங்க இருதயத்தை கல்லாக நான் வச்சிருப்பேன்னு சொன்னா மாற்ற முடியுமா? விட்டு கொடுக்கணும். ஆமென். நான் இப்படித்தான் இருப்பேன் முடியாதுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? விட்டு கொடுக்க ஒரு இருதயம் தான் ஒரு சதையான இருதயம். அதைத்தான் நேசிக்கிறான்.